ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Homemaker Speak. இந்த சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மை ஹார்ட்டி வெல்கம் டு யூ. இந்த வீடியோவில் டே டு டே லைஃப்பில் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய இட்லி, தோசை, ஆம்லேட், அடை, சட்னி, பச்சடி இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலாக ஒரு தனித்துவமான டேஸ்ட்டில் சூப்பராக எப்படி செய்யறதுன்னு நான் சில ஈஸியான டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்க போகிற எல்லாமே ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ என்னோட சேனல் பேஜ் போய் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லா வீடுகள்லையும் இன்றியமையாத ஒரு காலை உணவாக இருக்கும். அது இட்லி தாங்க. பஞ்சு மாதிரி சாஃப்டாக இட்லி வரணும்னா மாவு அரைக்கிறப்போவே அரிசி கூட அவல் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிங்கன்னா இட்லி செம்ம சாஃப்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரவா தோசை. ரவா தோசையோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகலாக இருக்கிறது தான். கரெக்டாக தோசை ஊற்றுறப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்துக்குமே பொதுவாக நம்ம யூஸ்வலாக செய்கிறது தேங்காய் சட்னியாக தான் இருக்கும். குறிப்பாக எவ்வளவு வெரைட்டி ஆஃப் சட்னிஸ் இருந்தாலும் தேங்காய் சட்னிக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த தேங்காய் சட்னியை இன்னும் ஸ்பெஷலாக ஆக்குறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வதக்கி சில பேர் போடுவாங்க. எல்லாத்தையுமே வதக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அரைப்பாங்க சில பேர். பட் ஜஸ்ட் பச்சை மிளகாய், இஞ்சி அண்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வெங்காயம் இதை மட்டும் வதக்கிட்டு தேங்காயும் பொட்டுக்கடலையும் வதக்காமல் ஃப்ரெஷ்ஷாக போட்டு சட்னி செய்கிறப்போ செம்ம டேஸ்ட்டாக வரும். அதோட ஃப்ளேவரே தனி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சில பேர் சட்னியில் புளி வச்சு அரைப்பாங்க. புளிக்கு பதிலாக மாங்காய் சேர்த்து அரைச்சி பாருங்க, அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பல பேருக்கு ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்கும். பல வெரைட்டி ஆஃப் ஆம்லெட் கூட செய்வாங்க. நீங்கள் ஆம்லெட்டை எப்படி செஞ்சாலும் முட்டை கலக்கிறப்போ கொஞ்சம் வெண்ணெய் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து கலந்து செஞ்சு பாருங்க, அதோட டேஸ்ட்டே அபாரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடை. அடைக்கு மாவு அரைக்கிறப்போ கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்த்து அரைச்சிங்கன்னா அடை மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி அடைக்கு நம்ம ஊற வைக்கிறப்போ தோரப்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே சம அளவு எடுத்துட்டு பச்சை அரிசி கொஞ்சமாக போட்டு அடை செஞ்சாலும் மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கருணைக்கிழங்கு இது எல்லாமே தோசைக்கல்ல வறுக்கிறப்போ மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயம் இது கூட கொஞ்சமாக சோள மாவு அல்லது அரிசி மாவு சேர்த்து வறுவல் செஞ்சிங்கன்னா முருகலாக வரும். அதுவும் நீங்கள் ஸ்லைஸை ரொம்பவே மெல்லிஸாக போடுறப்போ 2 ஸ்பூன் எண்ணெயில் சிப்ஸ் மாதிரி உங்களால் முருகலாக செய்ய முடியும். யூஸ்வலாக நம்ம சிப்ஸை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுப்போம், அதுக்கு அவசியமே இருக்காது. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. அதே மாதிரி சேப்பங்கிழங்கு செய்கிறப்போ கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் சேப்பங்கிழங்கை தோல் உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சமைச்சிங்கன்னா அந்த கொழகொழப்பு இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சடி. எஸ்பெஷலி தயிர் பச்சடி நீர்த்து போகாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக வேர்க்கடலையை வறுத்து நைஸாக பொடி பண்ணி போட்டிங்கன்னா நீர்த்து போகாமல் கெட்டியாகவே இருக்கும். அதே மாதிரி வெங்காய தயிர் பச்சடி செய்கிறப்போ கொஞ்சமாக கெட்டியான தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை சப்பாத்தி, பரோட்டாக்கு கூட தனியாக சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போலி செய்கிறப்போ கடலைப்பருப்பை வறுத்து போட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அதே மாதிரி அல்வா செய்கிறப்போ பதம் தவறி தண்ணீர் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக சோள மாவு சேர்த்திங்கன்னா அல்வா கெட்டி ஆகிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வெய்ய காலத்துக்கு நிறைய பேர் வடகம் போடுவாங்க. அப்படி வடகம் செய்கிறப்போ எஸ்பெஷலி ஜவ்வரிசி வடகம் செய்கிறப்போ தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ், கொஞ்சமாக ஓமம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லாமே யூஸ்வலாக நம்ம சர்வசாதாரணமாக செய்கிற ரெசிபீஸ் தான். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி அதையே கூடுதல் சுவையாக செஞ்சு சாப்பிட்லாம். ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.